தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு எல்லா லாங்குவேஜ்லேயும் அதுவும் அங்கே இருக்கிற எல்லா சூப்பர் ஸ்டார் கூடயும் பேர் பண்ணி நடித்து பல ஹிட் திரைப்படத்தை கொடுத்த இப்போ கடைசியாக அரசியலுக்கு முக்கியமான கட்சியில் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கிற நடிகை நக்மாவோட கதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க தான் நடிகை ஜோதிகாவோட அக்கா. இவங்களோட உண்மையான நேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நந்திதா அரவிந்த் கோனர்ஜி. இவங்க 1974ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி மும்பையில் பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு இப்போ வயசு 50. இவங்களுக்கு ஆனால் இன்னும் திருமணம் ஆகலை. அவங்க அப்பா ராஜஸ்தானில் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன். அதுக்கப்புறம் அவங்க குஜராத்தில் போர்பந்தருங்கிற பிளேஸுக்கு வந்துட்டாங்க. இவங்க அம்மா ஒரு முஸ்லீம். இவங்க மும்பையை சேர்ந்தவங்க தான். அப்பா அம்மா 2 பேருமே லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இருந்தாலும் கருத்து வேறுபாட்டால் விவாகரத்து வாங்கிக்கிட்டாங்க. இதனால் இன்னொரு கல்யாணம் அவங்க அப்பா பண்ணிக்கிட்டாங்க. அதில் பிறந்த குழந்தை தான் ஜோதிகா. என்ன இருந்தாலும் வேறு அம்மா இவங்களுக்கு. நக்மாவோட முதல் படம் பாக்கி. இது ஹிந்தி படமாக அமைஞ்சது. முதல் படமே பிளாக் பஸ்டர் படமாக இருந்துச்சு. அப்புறம் படிப்படியாக அவங்க தெலுங்கு, தமிழ் படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழில் அவங்க சங்கர் அவர்கள் 1997-94 காதலன் படத்தில் பிரபுதேவாவுக்கு ஜோடியாக நடிக்க வச்சாங்க. இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டாக அமைஞ்சது. 2வது படம் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நடித்த பாட்ஷா. அதை தொடர்ந்து அப்படியே ரகசிய போலீஸ், மேட்டுக்குடி, பெரிய தம்பி, அரவிந்தன், ஜானகிராமன், பிஸ்தா, வேட்டியை மடிச்சுக்கட்டு, இது போன்ற நிறைய படத்தை நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நம்ம தல அஜித் கூட சிட்டிசன் படத்தில் நடிச்சிருந்தாங்க. அவங்க கேரக்டர் ரொம்ப அம்சமாக அமைஞ்சிருந்துச்சு. 2008க்கு அப்புறம் அவங்க நடிக்கிறத நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக பாலிடிக்ஸில் இறங்கிட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம், இன்னும் அவங்களுக்கு திருமணம் ஆகலை. அவங்க தமிழில் நடித்த லாஸ்ட்டு படமே சிட்டிசன் தான். இதே அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க தெலுங்கு, கன்னடம், வெஜ்பூரி இந்த எல்லா லாங்குவேஜ்லேயும் நடித்து முடிச்சுட்டாங்க. இன்னும் அவங்க மக்கள் கட்சி மூலமாக நிறைய பண்ணணும் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. பெண்களுக்கு நிறைய சலுகைகள் வழங்குற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க சினிமாவை விட்டு விலகி அரசியலுக்கு போனாலும் இன்னும் நக்மாவோட ஃபேன்ஸ் இன்னும் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. நக்மாவோட ஹிஸ்ட்ரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் உங்கள் ஆதரவை என்னோட சேனலுக்கு தெரிவிங்க. நன்றி.